வணக்கம் நண்பர்களே. இளம் வயதில் காதலிப்பதும் பின்னர் அது திருமணத்தில் கைகூடாமல் போய் காதலர்கள் இருவரும் வேறு வேறு வாழ்க்கை துணையை தேடிக்கொள்வதும் தவிர்க்க முடியாமல் பல பேருக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதில் காதலில் தோல்வியுற்ற ஆண்களில் பல பேர் தங்களுக்கு மகள் பிறந்தால் காதலியின் பெயரை சூட்டி அடிக்கடி அழைத்து மகிழ்வார்கள். சினிமாவில் மட்டுமல்ல, நிஜத்திலும் இது நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் இங்கே ஒரு காதலருக்கு வாழ்க்கையில் யாருக்கும் நடக்காத, எங்கேயும் கேள்விப்பட்டிராத ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாலிவுட்டில் 70களில் கதாநாயகியாக நடித்து வந்தவர் நடிகை ரீனா ராய். ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இவர் சினிமாவில் அறிமுகமான காலகட்டத்தில் எப்படி காட்சியளித்தாரோ கிட்டத்தட்ட அதே போன்ற தோற்றத்தில் தான் நடிகை சோனாக்ஷி சின்ஹாவும் இருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் லிங்கா படத்தில் ஜோடியாக நடித்தாரே, அவரே தான். இவர் பிரபல பாலிவுட் நடிகர் சத்ருகன் சின்ஹாவின் மகள் என்பது கூடுதல் தகவல். கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு வரை சினிமாவை விட்டு ஒதுங்கி இருந்த ரீனா ராய் அவ்வளவாக வெளியில் பேசப்படவில்லை. ஆனால் நடிகை சோனாக்ஷி சின்ஹா நடிக்க வந்த பிறகு இவர்களது உருவ ஒற்றுமை குறித்து பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தனது பிறந்த நாளை கொண்டாடியுள்ள ரீனா ராய், சோனாக்ஷியும் தன்னை போல இருப்பது பற்றி தனது வியப்பை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் இது ஒரு கோஇன்சிடென்ட் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் ரீனா ராயை வைத்து படங்களை தயாரித்துள்ள சீனியர் தயாரிப்பாளர் ஒருவர் இன்னொரு ஆச்சரியமான தகவல் ஒன்றையும் கூறியுள்ளார். அதாவது, பல வருடங்களுக்கு முன்பு சோனாக்ஷியின் தந்தை சத்ருகன் சின்ஹா, ரீனா ராய் ஆகியோர் இணைந்து நடித்தனர். அந்த சமயத்தில் சத்ருகன் சின்ஹா மீது காதலில் விழுந்தார் ரீனா ராய். அப்போது ஹத்கடி என்கிற படத்தில் சத்ருகன் சின்ஹா, சஞ்சீவ் குமார் ஆகியோருடன் சேர்ந்து ரீனா ராயையும் நடிப்பதற்காக ஒப்பந்தம் செய்ய சென்றார் அந்த தயாரிப்பாளர். அப்போது சத்ருகன் சின்ஹா தனது காதலை ஏற்றுக்கொண்டால்தான் இந்த படத்தில் தான் நடிப்பேன் என்றும், அப்படி இல்லை என்றால் 8 நாட்களுக்குள் வேறு ஒரு நபரை திருமணம் செய்து கொள்வேன் என்றும் கண்ணீருடன் ஒரு நிபந்தனை விதித்தாராம் ரீனா ராய். ஆனால் அப்போது சத்ருகன் சின்ஹா ஏற்கனவே திருமணமாகியிருந்தார். ரீனா ராயின் இந்த காதலையும் அவரது கோரிக்கையையும் கேட்டு சத்ருகன் சின்ஹாவும் கண்ணீர் விட்டாரே தவிர அவரால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. அதன் பிறகு மோசின் கான் என்பவரை திருமணம் செய்து கொண்டு பாகிஸ்தானில் செட்டில் ஆகிவிட்டார் ரீனா ராய். ஆனால் அதன் பின் நடந்ததுதான் இதுவரை உலகிலேயே நடக்காத அதிசயம். சத்ருகன் சின்ஹாவின் மனைவி மூலம் பிறந்த குழந்தையான சோனாக்ஷி ரீனா ராய் உருவத்திலேயே அச்சு அசலாக இருப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது என்று தனது வியப்பை வெளிப்படுத்தியுள்ளார் அந்த தயாரிப்பாளர். தான் காதலித்த, ஆனால் சூழ்நிலையால் தன்னை விட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்ட காதலிக்கு காதலை போலவே மகன் பிறந்தால் அதில் வில்லங்கம் இருக்கிறது என எளிதாக சொல்லிவிடலாம். ஆனால் தான் ஒருதலையாக காதலித்த, தன்னை திருமணம் செய்து கொள்ள மறுத்த காதலனின் மனைவிக்கு காதலியின் உருவத்திலேயே ஒரு மகள் பிறந்திருக்கிறாள் என்றால் இதை என்னவென்று சொல்வது? நண்பர்களே, இதே போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான செய்தியை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நன்றி.